இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அவங்க கல்யாண வாழ்க்கையில இப்பெல்லாம் சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துருப்பாங்க. இப்ப அவங்க புருஷன்காரனும் வந்துடுறான். அவ வேண்டுபடிக்கு பக்கத்துல இருக்க சாப்பாடு கிணத்தை தள்ளி விட்டா. அதுக்கும் அவங்க ஒய்ஃபை தான் போட்டு அடிக்கிற. அந்த பையன் ரொம்பவே பயந்துட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஒரு பொண்ணு வந்துட்டு, அக்கா ஒரு வாரத்துக்கு அம்மா வேலைக்கு வர வேணாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றா. ஏக்கா ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்கவும், எப்பவும் போலதான் அடிக்கிறான் அப்படின்னு சொல்றா. சரி அதை விட தம்பி இப்பயாச்சும் பேசினானா அப்படின்னு கேட்கறப்போ, இல்ல ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னாங்க, ஆனா அங்கேயும் போன பேச மாட்டான் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றா. அதனால அந்த பையனும் ஸ்லேட்ல தான் உட்காந்து கிரிக்கெட் இருப்பாங்க. அவங்க அம்மா வாங்கி அம்மா எழுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அந்த பையனுக்கு சொல்லவே வராது. இப்ப அவங்க அப்பா வந்துடுறாரு. குடுறா என்னடா எழுதுற அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அம்மா என்ன எழுதிருக்கு, அம்மா எழுதாது அப்பான்னு சொல்லு அப்படின்னு சொல்லவுமே ரொம்ப சந்தோஷமா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா கல்ல தெரியாம எத்துனதுனால போட்டு அப்படியே அடிச்சிடுறாரு. இப்படிதான் சின்ன சின்ன விஷயத்துக்கு போட்டு அவங்க பையனையும் அவங்க பொண்டாட்டியும் அடிச்சுட்டே இருப்பான். ஒரு நாள் நைட்டு குடிச்சிட்டு வந்துட்டு அப்போன்னு பார்த்து 2 ரவுடி பசங்க வராங்க. யாரடி நீயா கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா கேக்குறான். உள்ள வந்துட்டு கொல்ல வர்றதுக்காக வராங்க. அந்த பொண்ணு தான் எதையோ கொடுத்துட்டா, ஐயா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு ஒரு குரல் வருது. அந்த பையன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறான். அந்த கத்தியை வச்சு எங்க அப்பாவை கொண்டுட்டு போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அவங்களும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் இருந்துட்டு, இனிமேட்டாச்சும் எங்களை பாத்துக்கோங்க, உங்க அம்மா அப்பா இருக்காங்க நம்பிதான் வந்தேன், நீங்க அப்படியும் என்ன பாத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அழுகுறா. அப்புறம் தான் அவன் இன்ன வரைக்கும் நம்ம பேசுனதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தப்ப உணர்ந்து இப்ப 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க.